ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் 26/4/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. நாம் பொதுவாக இந்த ஆலய வழிபாடுகள் நிறைவு பெற்றதும் நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனி பகவானை வேண்டி பிரார்த்தனைகள் செய்வது, சனீஸ்வர பகவானுக்கு கருங்குவளை மலர்கள் கிடைத்தால் அர்ச்சனை செய்வது, அல்லது வெண்ணி பத்திரத்தினாலே அர்ச்சனை செய்வது, எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பது, இவ்வாறான சிறப்போடு கூடியதாகிய இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்து சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய 18ஆம் படி பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களிலும் சென்று பஜனை பூஜைகளிலும் கலந்து கொள்வதோடு இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும். நான் சனிக்கிழமையிலே சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அந்த வகையிலே நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெறுவதோடு வருகின்ற 30ஆம் திகதி புதன்கிழமை அக்ஷய திருதியை என்கின்ற ஒரு சிறப்பான நாள். அந்த அக்ஷய திருதியை நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். வருகின்ற புதன்கிழமை இந்த அக்ஷய திருதியை. நம்மில் பலருக்கும் இந்த அக்ஷய திருதி என்றவுடனே நகைக்கடை ஞாபகத்துக்கு வரும். தங்கம் வாங்க வேண்டும், வெள்ளி வாங்க வேண்டும் என்று. அக்ஷய திருதி என்பது தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாளாக போற்றப்படுவது. எனவே இந்த அக்ஷய திருதியை தொடர்பாக தொடர்ந்தும் நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்து சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜை வழிபாடிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.